எல்லோருக்கும் வணக்கங்க. அந்த ஒயிட் குட்டியோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. நானும் கொடுக்கணும்னு நினச்சேன். டைமே இல்லை, கொஞ்சம் தவறி போயிடுச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. பியூர் ஒயிட் குட்டி எனக்கு ஒன்று வேணுங்கக்கா அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டப்ப, ஒருத்தங்க எனக்கு நம்பர் கொடுத்தாங்கங்க அப்படின்னாங்க. நம்ம எப்போவுமே கேட்குற கேள்வி வந்து 2. ஏற்கனவே நாய்கள் நீங்கள் வளர்த்திருக்கீங்களா? சொந்த வீடா, வாடகை வீடா அப்படின்னு கேட்குறது. அப்படி கேட்குறப்ப வாடகை வீடு தாங்க்கா, 10 வருஷமாக அங்கே இருக்கிறோம். ஏற்கனவே நாய் ஒன்று வளர்த்திட்டு இருந்தோம், 7 வருஷமாக வளர்த்துனோம். அது யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னாருங்க. அப்புறம் அந்த குட்டியோட வீடியோ காமிச்சாங்க, பார்த்தா ஒயிட்டு தான் அது. சரி, அந்த ஒயிட்டுக்காக தான் ஒயிட் கேட்குறாங்கன்ட்டு எனக்கு அது நம்பவே முடியல, எப்படி 7 வயசு குட்டியை திருடிட்டு போனாங்கன்ட்டு. அப்புறமா சரி ஒன்று தான் கேட்டாங்க, சரி வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க குழந்தைகளாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. யார் பார்த்துக்குவாங்க, அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களா, இதெல்லாம் கேட்டு தான் கொடுப்போம். ஜென்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா, அப்போ எங்கள் ஒய்ஃபுக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்குனாங்க. அப்போ உங்கள் பெண் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால், நல்லா பெரிய பிள்ளைங்க தான், 2 பொண்ணுங்க, அவங்க அம்மா எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்தாங்கங்க. இங்கே ஒருத்தர் கூட இன்னொருத்தர் வந்திருந்தார், டீ போர்டு வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்ட்டுன்னா, குட்டிகளை பார்த்தோன்னே எங்களுக்கு 4 வேணும் அப்படின்னாங்க. நாங்களும் அதை பிடிக்க போய் பார்த்தா கைக்கே சிக்கல், அது இவங்களெல்லாம் பார்த்து பயந்து ஓடிடுச்சுங்க. இப்போ 2 மட்டும் நான் எடுத்து கொடுத்தேன். அவங்க வேணும்னு கேட்டோன்னே நம்ம செல்ட்டிலிருந்து நம்ம ராணியம்மாவோட குட்டி பியூர் ஒயிட்டு அதை ஒன்று எடுத்து கொடுத்தேங்க. 3 கொடுத்தோம். சரி, அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே லொக்கேஷன் அனுப்ப சொல்லுவோம். இந்த குட்டிகள் வந்து உங்களுக்கு தெரியும், அதுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அக்கம் பக்கமெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைங்க. குட்டிகளுக்கு வந்து சாப்பாடே வைக்காதீங்க, விஷம் வச்சுருவோம் அப்படிலாம் சொல்கிறாங்கங்க. இப்போ தான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்தி வச்சுருக்கு. நான் என்ன பண்ணேன், சரி எப்படியோ 1, 2 பேத்துக்கு இடம் கிடச்சிதுன்னா மிச்சம் கம்மியாக தான் இருப்பானுங்க, அவங்க மனுஷங்க கண்ணை உறுத்தாதேங்கிறக்காக தான் நான் இது எடுத்தே கொடுத்தேன். இல்லைன்னா அவங்க அம்மா கூட அது நல்லா இருக்குது. அப்புறம் அதனால தான் நான் லொக்கேஷன் வந்து அனுப்ப சொல்லலை. சரி எப்படியோ போய் நல்லா இருக்குன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த வீடியோ கேட்டேன் நான். குட்டிகளோட வீடியோ அனுப்புங்கன்னா, வீடியோவே அனுப்பவே இல்லைங்க. அப்புறம் அனுப்புகிறேங்க்கா, இப்போ அனுப்புகிறேன் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சரி, எனக்கு அப்போவே கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. சரின்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக எனக்கு வீடியோ வேணுங்கன்னு ஒரே ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த இடமே எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த குட்டிகள் இருக்கிற இடம் நமக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு மனசே ஒத்துக்கலை. சரின்ட்டு இவங்ககிட்ட ஒன்றும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம லொக்கேஷன் வாங்காமல் கொடுத்துட்டோம். ஊர் இதெல்லாம் சொன்னாங்க, நீலிக்கோணம் பாளையம்னு. ஆனால் அங்கே போய் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், நான் சிங்காநல்லூரில் ஒரு வேலையாக வந்திருக்கிறேங்க. அப்படியே குட்டிகளுக்கு வந்து செயின், மருந்து மாத்திரையெல்லாம் வச்சுருக்கேன், கொடுத்துட்டு அந்த குட்டிகளை பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அவர் நீட்டாக அட்ரஸ் சொன்னார். கண்டிப்பாக கண்டே பிடிச்சிருக்க முடியாதுங்க அவர் சொல்லலைன்னா அந்த அட்ரஸை. நான் போயிட்டாங்க. போய் பார்த்தா ரொம்ப மோசமான இடங்க அது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சந்து வீடு, அதில் இவங்க இருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு காம்பவுண்டு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் அந்த சிமெண்ட் சீட்டுகளை வச்சு மறைச்சி, வெளியில் மக்களும் இந்த குட்டிகளை பார்க்க முடியாது, இவங்களும் அந்த குட்டிகளை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்க. எனக்கு பார்த்துட்டு மனசே இல்லை, எவ்வளோ ஜாலியாக இருந்த குட்டிக்கு எப்படி வந்து கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே சொல்லலை அவங்ககிட்ட, பேசாமல் வந்துட்டேன். கயிறை போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே ஒரு செயின் கூட வாங்கலை. கேட்டால் செயின் வாங்க காசு இல்லைங்க அப்படின்ட்டாரு. அப்போ தான் நினச்சேன், செயின் ஒரு 200 வரும், அதவே வாங்க முடியலைன்னா நாளைக்கு இதுக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி பார்ப்பாருன்ட்டு அதுவே மனசுக்கு பிடிக்கல. சரின்ட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் மறுநாள் கேட்டேன் அவங்கள, இந்த மாதிரி குட்டிகள் உங்கள்கிட்ட தானே இருக்குதுன்னு. ஆமாம், அவர் இன்னொருத்தர் வந்து மிச்சம் 2 குட்டி எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு இருக்கிறாருங்க்கா, நான் ஒன்று வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன்னு. அப்போ தான் நான் பிடிச்சி திட்டி விட்டேன், யாருக்கும் குட்டிகள் நீங்கள் தரக்கூடாது, நான் வந்து எடுத்துக்குவேன், அங்கேயே தான் இருக்கணும், நான் வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் கொடுக்கலைன்னா கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. ஆட்டோ வச்சு, எங்கள் பீஸ் ஆட்டோ அதை வச்சு நைட்டு 9 மணிக்கு மேலே போயிங்க. என்னை பார்த்தோன்னா அப்படி கத்திச்சுக்க பாவம். அதுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். தயவு செய்து அடாப்ஷன் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிங்கன்னா உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க. இல்லைன்னா என்னை மாதிரி எத்தனை பேர் போய் ரிஸ்க் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கொடுத்துட்டோம், நம்ம கடமை முடிஞ்சதுன்னு இப்போ நானே விட்டுருந்தாலும் அதனோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரில. எனக்கு இது ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருச்சு. இனி யார் குட்டிகள் அடாப்ஷன் கேட்டாலும் லொக்கேஷன் கொடுக்கணும், ஆதார் எப்போவுமே வாங்கிட்டு தான் கொடுப்போம், உமாக்கா மூலியமாக தான் பண்ணுவோம், வாங்கிட்டு கொடுப்போம். இந்த டைமு விட்டுட்டோம். லொக்கேஷனு, ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுக்கணும், வீடியோ கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தா அடாப்ஷன் கேளுங்க. இல்லைன்னா தயவு செய்து யாருமே கேட்காதீங்க. அதுக்கு ரோட்டில் கூட சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுங்க. சரிங்களா?